பொய்யான விஷயங்கள்லாம் அவரை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், கண் கலங்கிட்டேன். நமக்கே இந்த மாதிரி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அவருக்கு சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் எல்லாருமே. ஏன்னா அவர் தியாகம் பயங்கரம். அதித்தி ராவ் ஹைதரி நடித்திருக்கும் ஸ்ரீங்காரம் டிசம்பர் 13 மறு வெளியீடு. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கொஞ்ச நாள் பழகினவர் என்னுடைய குணத்தை பார்த்துட்டு நான் பண்ற குறிஞ்சிக்காருன்னு அப்ப கூட இருக்கிறவங்கலாம் கூட சில பேர் ஐயோ யாருன்னே தெரியாது, பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி திரும்ப அப்படியே விழுந்தது. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பேனிக் ஆகிட்டோம். நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, என்ன யார் எதுனா இந்த சொத்தை வச்சுட்டு என்ன சொத்தெல்லாம் வித்துருவோன்னு கூட சில இது அந்த அளவுக்கு ஒரு சொத்தை விற்றாது நம்ம உதவி பண்ணுவோம். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இதில் இருக்குது. அதை எதிர்பார்க்குறாம மனசார ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அது கடவுள் இது கொடுப்பாருங்கிறது. நாளைக்கு 40,000 வச்சு 40,000 பண்ண கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு 5 மாதத்துக்குன்னா பார்த்துங்க. அப்புறம் 0 இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோனு ஒரு 10 கோடி கிட்ட. அங்கெல்லாம் நைட் இத்தனை வேணும்னாக்கா அடுத்த நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும் இல்லையா. ஆனால் இருக்கிற இடம் ஜப்பான். இங்கே அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே பிளான் பண்ணோம். அந்த பயம் இருந்துச்சு. அவருக்கு பயம் இருக்கும், என்னை பற்றி தெரியாது. சாரை கடைசியாக சந்தோஷப்படுத்திடுவோம். இப்போ என்னதான் கோபமோ நம்ம மேலே சந்தேகமோ இருந்தாலும், அதாவது டோட்டலான பொய்யான விஷயங்கள்லாம் அவரை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், கண் கலங்கிட்டேன். நமக்கே இந்த மாதிரி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அவருக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே இதாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஒரு மாங்கல்யம் முடிஞ்ச பிறகு அவருக்கு இருக்கிற சந்தோஷமும் அந்த கண்ணீரும் அது எத்தனை காலத்துக்கு கனவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெற்றவங்களாக பார்த்தாதான் தெரியும். சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் எல்லாருமே. உண்மையிலேயே சொல்கிறேன், பணம் காசு இதெல்லாம் தாண்டி அவரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததா தான் என் ஸ்டாப்பை பிடிச்சிட்டு அழுத நான். ஏன்னா அவர் தியாகம் பயங்கரம். நான் தூங்கினேன் 2 மணி நேரம் 1 மணி நேரம். நான் தூங்கினேன் 2 மணி நேரம், அவன் தூங்கவே இல்லை. அதுதான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெருமை தேடி கொடுத்துருக்கேன், பணம் காசு இல்லை. ஸோ இப்போ நம்ம கூட வந்து விஜயலட்சுமி மேம் தான் அணைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கிராண்ட் காலா அந்த சங்கீத்தில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்துட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் மேம் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம வந்திருக்கிறோம். அண்ட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் ஜப்பான், ரைட்? ஓகே. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, இப்போ வரைக்கும் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்ப்பான்னு திரும்பி பார்த்து நிம்மதியாக நினைக்கிற விஷயங்கள்லாம் என்ன? ஸ்ட்ரகிள்னு வந்தால் பெருசாக இல்லைங்க, ஒரிஜினலாக பார்க்கலாம் பெருசாக இல்லை, பெருசாக அந்தளவுக்குலாம் எனக்கு இல்லை. இந்த நாட்டில் நம்ம பழகிக்கிறதுக்கான ஒரு காலம் தேவைப்பட்டுச்சு. அப்போது இங்கே வந்து முதல்ல ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி இடம் பார்க்கணுனாலும் அதுக்கு இந்த லோக்கல் கேரண்டி வேணும். லோக்கல் கேரண்டி அது ஒருத்தர் எனக்கு கொஞ்ச நாள் பழகினவர் என்னுடைய குணத்தை பார்த்துட்டு நான் பண்ணுற குறிஞ்சிக்காகன்னு அப்போ கூட இருக்கிறவங்களாம் கூட சில பேர் ஐயோ யாருன்னே தெரியாது, கைஜின் நான் ஃபாரினர்னு அர்த்தம் கைஜின்ங்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவருக்கு நீங்கள் பண்ணுறீங்க போது இல்லை அந்த மனுஷனுக்கு நான் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. மற்றபடி ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி இது. பட்டு அதன் பிறகு எந்த ஃபால் டவுனுங்கிறது எதுவுமே இல்லை பெருசாக. ஆமாம், அதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. முன்னாடி அதாவது பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி திரும்ப அப்படியே விழுந்ததுன்னா சுத்தமாக விழுந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்து ஆகி குழந்தை, அதுலேருந்து அப்படி டேக் ஓவர் ஆச்சு. ஸ்வீடன் போனோம், ஸ்வீடன்லேருந்து டேக் ஓவர் ஆச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் எதுவுமே கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே இல்லை. நிச்சயமா. ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம இந்த எர்த்குவேக்னால பாதிக்கப்படுறது, அதுலேருந்து மீண்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் தானே. அப்படி எதுவும் அந்த மாதிரி இது இல்லை. இப்போ கொரோனாவில் வந்து கவர்மெண்ட்டே பணம் கொடுத்துச்சு. நான் இப்போ சொன்ன தெரியுங்களா, இந்தியாவில் நான் பல செலவு பண்ணி, அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பேனிக் ஆகிட்டோம். நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, என்ன யார் எதுனா இந்த சொத்தை வச்சுக்கிட்டு என்ன சொத்தெல்லாம் விற்றுருவோன்னு கூட சில இது அந்த அளவுக்கு ஒரு சொத்தை விற்றாது நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இதில் இருக்குது அக்கௌண்ட்டில். அதை எதிர்பார்க்குற நம்ம இது இல்லை. அது என்னென்னா நம்ம மன ரீதியாக நம்ம மனசார ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அது கடவுள் இது கொடுப்பாருங்கிறது. இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 40,000 வச்சு 40,000 பண்ண கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு. மேபி அதான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்ட்ரியில் இருந்த அந்த மாதிரி ஒரு 5 மாதத்துக்குன்னா பார்த்துங்க, அது ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் 0 இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பணம் லோனு ஒரு 10 கோடி கிட்ட லோனு. அது 0 இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி அதனால் கொரோனாவில் ஸ்ட்ரகிள்னு ஒன்று எதுவும் இல்லை. எங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுமோ அதெல்லாம் முறையாக பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இதில்
எதுவும் இது ஸோ ஒரு சரியான அரசுக்கு கீழே நீங்க இருந்திருக்கீங்க, அதுதான் Because உண்மை. நம்ம tax pay பண்றோம் இங்க. Everybody paying tax. எஸ் நம்ம டேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி டேக்ஸ். தெரியும், ஹெவி டாக்ஸ். அண்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ் சொல்றது என்னன்னா, நம்ம பே பண்ற டாக்ஸ்க்கு நம்ம இங்க நல்லாவே சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கலாம், அதுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக வரும், இதுதான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இங்கே ஹசல் ஃப்ரீயாக இருக்க முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுதான் நான் எல்லா ஊர்லேயும் எல்லாரும் டாக்ஸ் கட்டுறாங்க, பட் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதான் நான் சொன்னேன், நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும்போது இது நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் ஓப்பனாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை நான் இதான் ஈஸியாக வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்கிறீங்க. அண்ட் நான் மேம் கிட்ட பேசும்போது நெப்போலியன் சாரோடைய அந்த இது வந்தது எப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க இப்போ இல்லையா? ஒரு பெரிய வேலையை நடத்தி முடிச்சிட்டிங்க. ஆனால் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி நிறைய விழாக்கள்லாம் அந்த ஹோமெல்லாம் காட்டினேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட, நிறைய பண்ணதுனால அந்த பிளான் எனக்கு இருந்துச்சு. பிளானு எப்படி பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இருக்கிற இடம் ஜப்பான், அங்கெல்லாம் நைட் இத்தனை வேணும்னாக்கா அடுத்த நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும் இல்லையா? இங்கே அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே பிளான் பண்ணும். அந்த பயம் இருந்துச்சு. பயம்னா கொஞ்சம் நெஞ்ச பயம் இல்லை, பெருசாக சாருக்கிட்ட பேசுவேன், சாருக்கிட்ட அவருக்கு பயம் இருக்கும், என்னை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் ஊற்றி நான் யாருங்கிறது, என்னால் பண்ண முடியும், சூப்பராக பண்ணுவோம், சாரை கடைசியாக சந்தோஷப்படுத்திடுவோம். இப்போ என்ன தான் கோவமோ இல்லை அவருக்கு வந்து நம்ம மேலே சந்தேகமோ இருந்தாலும் நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிறது நாள் காலா டின்னர்லேயே பண்ணிட்டேன். அதுலேயே இன்னொன்று, நம்ம மனசார நம்ம ஒரு வேலையை எப்போவுமே எடுத்து செஞ்சால் கடவுளாக சில விஷயங்களை காட்டுவார். அன்னைக்கு காலா டின்னரில் ஆல்ரெடி ஒரு மெனு போட்டு வச்சுருந்தேன். நான் ஷாப்பிங்காக ஒரு 2 நாளாக வெளியில் கிளம்புனப்போ அங்கெல்லாம் புதுசு புதுசு ஐடியா வருது. அங்கே இருக்கிற டிஷ்ஷை பார்த்து இதை வச்சு ஓகே இதை இம்ப்ரூவ் பண்ணும், இதை இம்ப்ரூவ் பண்ணும். அது பார்த்தா பிரம்மாண்டமாக நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே வந்துச்சு இந்த ஊரில். நிச்சயமா அதான் திரும்ப சொல்றேன். திரும்ப அங்க வந்து 1000 டிஷ் கூட அசால்ட்டா பண்ணலாம், இங்க வந்து பண்றது கஷ்டங்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை நீங்க வந்து பண்ணிட்டீங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து சார் கிட்ட என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது? சார் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. இன்னும் பார்க்கலையா? பார்க்கல, நான் போயிட்டு அந்த டின்னர் அப்போ கூட உங்ககிட்ட சரியா அவருக்கு அந்த மாதிரி இது இல்லைல்ல. மற்றவங்க எல்லாருமே இது பண்ணாங்க, அவங்க உறவுக்காரங்க வந்திருந்தவங்க அமெரிக்காவில் இருந்தது. எனக்கு அதாவது லிட்டரலி சில பேரில் கண் கலங்கி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பேராவது என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சார் நீங்கள்லாம் அமெரிக்கா வந்தால் இந்த உறவு இப்படியே விட்டுறக்கூடாது, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா, அது போதும். ஆமாம், எனக்கு சார்கிட்ட அந்த மன நிறைவை பார்க்க முடிஞ்சது அந்த முகத்தில். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதைகள், இந்த கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு வர்ற செய்திகள், இந்த ஊரில் பேசிக்கிற விஷயங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் உண்மை தெரியும். அதாவது டோட்டலான பொய்யான விஷயங்கள்லாம் அவரை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க. டோட்டலாக நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், கண் கலங்கிட்டேன். நமக்கே இந்த மாதிரி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அவருக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே இதாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு மாங்கல்யம் முடிஞ்ச பிறகு அவருக்கு இருக்கிற சந்தோஷமும் அந்த கண்ணீரும் அது எத்தனை காலத்துக்கு கனவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெற்றவங்களாக பார்த்தா தான் தெரியும். சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் எல்லாருமே. அதனால் பெரிய விஷயம் முடிச்சிருக்காரு. இதிலெல்லாம் அந்த ரியாக்ஷன் இன்னும் காட்ட முடியல. போய் பேசும்போது தான் இதுமே நாளைக்கு தான் போய் பார்க்கணுன்ட்ருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு பெரிய வெற்றி அப்படின்றது ஐடியா, க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நானும் என்னுடைய மனைவி அவங்களும் அதில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் செயல்படுத்தணுன்னா என்னால் முடியாது. இதுக்கு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என்னுடைய ஸ்டாஃபுங்க தான். அவங்க ஸ்டாஃபு கிடையாது. எப்போவுமே நான் இங்கே மீட்டிங்கில் ப்ரீஃபிங்கில் பண்ணும்போதெல்லாம் ஸ்டாஃப்னு இது பண்ண மாட்டோம். குடும்பம், எனக்கு குடும்பம் தான். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வேலை பார்க்குறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. என்ன நல்லா பார்த்துங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். இதுதான் எப்போவுமே. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற ஹோட்டல்லலாம் கூட ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் நான் பேசும்போது என்ன சொல்லுவேன்னாக்க, இப்போ இருக்கிற 100 பேரும் இப்படியே ரீட்டைன் ஆவாங்களான்னு நிச்சயமாகாது. ஆனால் விசுவாசமாக ஒரு 5 பேர் எனக்கு விசுவாசமாக இருந்தால் அது போதும். எனக்கு அவங்கள வச்சுக்கிட்டு நான் அடுத்த இடத்துக்கு போய்டும்ட்டு. அதில் 2-3 பேர் இங்கே வந்திருந்தாங்க. இப்போது எப்போ ஹிலாரிட்டின்னு அப்படின்ட்டு ஒன்று நம்ம படப்பையில் ஓப்பன் பண்ணோம். அதில் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டாஃபுங்க ஒரு 2-3 பேர் இங்கே கொண்டு வந்தோம். ஸோ அது அப்போ அவன் நேற்று நெகிழ்ந்து பேசும்போதும் அவங்க குடும்பத்துக்காரங்கெல்லாம் அதை பற்றி பேசும்போது எங்களெல்லாம் கனவு சார், எங்கள் பையன் வந்து ஃப்ளைட்டில் போவாரான்னே கனவு எங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், பணம் காசு இதெல்லாம் தாண்டி அவரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக தான் ரொம்ப காலத்து கனவு. எனக்கு என்னுடைய சைட்லேருந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அதே மாதிரி என் மனைவி வழியில் இவங்களெல்லாம் கொஞ்சம் குரூப்பாக கொண்டு வந்து நம்ம இருக்கிற இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் அவங்களெல்லாம் கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது ஆசை. அதில் இது தொடக்கமாக இவ்வளோ பேர் ஒரு 40 பேர் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம். அதில் வந்து 40 பேரில் ஒரு 30-35 பேர் வந்து
எல்லாருமே என்னுடைய ஸ்டாஃபு கூட இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி உறவுக்காரங்க அந்த மாதிரி. அப்போ அதுவும் நிறைவேறுச்சுனாக்கா அதுக்கும் காரணம் அவர் தான். உழைச்சாங்க, அதாவது கடுமையாக உழைச்சாங்க எல்லாருமே. இன்னும் கடைசி நாள் நான் வந்து என் ஸ்டாஃபை பிடிச்சிட்டு அழுதேன் நான். ஏன்னா அவங்க தியாகம் பயங்கரம். நான் தூங்கினேன் 2 மணி நேரம் 1 மணி நேரம், நான் தூங்கினேன் 2 மணி நேரம், அவங்க தூங்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் வந்து அந்த சோர்வை என்கிட்ட காட்ட மாட்டேன். போய் ஆனால் வேண்டாம் போய் தூங்குடாப்பா, ஏய் உனக்கு உடம்பு நல்லா திடீர்னு விழுந்துட்டுனா என்ன இப்படியே சொன்னேன். உடனே டக்குன்னு ராஜகோபால்கிட்ட போயிட்டு அண்ணா கோவப்படுறாங்க, நான் படுத்துட்டேன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ அதுதான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெருமை தேடி கொடுத்துருக்குங்க. பணம் காசு இல்லை. இன்றைக்கி இந்த பிஹைண்ட் மூலமாக போன வீடியோலாம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஹையர் ப்ரொஃபைல்லேருந்து பெரிய பெரிய இதுலேருந்து செலிப்ரிட்டிலேருந்து கவர்மெண்ட் ரிலேட்டட்ஸு இவங்கெல்லாம் எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்தளவுக்கு போயிட்டு அந்தளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் எவ்வளோ பியூராக இருக்கீங்கிறது உங்களுடைய எமோஷன்ஸில் வந்துட்டு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்தோம் செஞ்சோம், ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வந்தோம் செஞ்சோம், நம்ம வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படிலாம் திங்க் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் எமோஷனலாக இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பியூராக இருக்கீங்கிறது எங்களுக்கு இல்லை உண்மையாக சொல்கிறேன். அவங்களோட உழைப்பு வந்து பெருசு. இங்கே வந்து அஜய் மாலின்றது தான் மெயினான மேனேஜர், மெயின் ஜென்ரல் மேனேஜர். அவனா ஆல்ரெடி இந்த இந்த கல்யாண வேலை எப்போ ஆரம்பித்தோமோ அதுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வேலை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு 200 பேர் இந்தியாவிலேருந்து வந்து, அதாவது சாருக்கு கல்யாணத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி 2 வீக்ஸு அதுலேருந்து நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த ஹியூஜ் அமௌண்ட்டு ஆஃப் மெம்பர்ஸுங்கிறது நம்ம காலா டின்னர் மாதிரி பெரிய பர்த்டே பார்ட்டி ஹால் எடுத்து பண்ணுறதெல்லாம் இப்போ தான் தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் பண்ணுவோம். இந்த டோக்கியோ தமிழ் சங்கம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இது போடுறது ஹாலில் போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. தவிர இந்த மாதிரி ஒரு பெருசாக கிராண்டாக ஒரு பார்ட்டி ஃபுட்டு, கல்யாண ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம். அப்போ அதுக்கான வேலைகள் நிறைய பண்ண வேண்டியது. டிஷ்ஷஸ் இந்தியாவிலேருந்தே ஒரு டன்னுக்கு மேலே நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், தேவைக்கு அதிகமாகவே. ஏன்னா அது எந்த நேரத்துலையும் எப்படியும் இதாகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது அதில் ஆரம்பித்தது தான். அதில் ஓடிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அடுத்தது இதுக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி புது புது டிஷ்ஷெல்லாம் நாங்கள் வந்து நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு அந்த ஐடியா நான் சொல்லி இதை இப்படி பண்ணுன்னு போடுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 யூனிக்கான டிஷ்ஷெல்லாம் நம்ம இந்த இதில் கல்யாணத்தில் போட்டிருக்கோம். இந்த பெர்மிசின் ஃப்ரூட்டு, இந்த காக்கின்னு சொல்லிட்டு அதில் அல்வா, பெர்சிமோன் அதில் அல்வா, கிருணி பழத்தில் பாயாசம், கிருணி இல்லை இது மஸ்க்மெலனில் பாயாசம், ரோஜா பூவோடைய பெட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இதில் இன்னும் ஒரு 10-15 ஐட்டம் போட முடியல அந்த நெருக்கடியில். என்ன இருந்தாலும் ஆள் பலம் அந்த இது வேணும் இல்லையா. எனக்கு நானும் இதுவே நிறைய இருந்தது, நம்மளுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக இதுவே அவ்வளோ இருந்தது. பட் நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கீங்க. ஆக்சுவலி ரொம்ப கிரேட். இப்போ எனக்கு என்னென்னா இங்கே வந்து ஒரு நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து பார்க்குறவங்களும் அதை யோசிப்பாங்க. இதே ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இந்தியாவில் பண்ணியிருந்தா எவ்வளோ ஆயிருக்கும், பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவில் பண்ணியிருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது இங்கே பண்ணும்போது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சாரு செலவு பண்ண ஹால் செலவு இதை தவிர சாப்பாடுன்னு பார்த்தா இப்போ இருக்கிற விலைவாசியில் சொன்னால் அதிர்ச்சி ஆவீங்க, இதை விட ஜாஸ்தி ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். ஆமாம், அந்த மாதிரி சார்ஜ் பண்ண நான் சில இதெல்லாம் மெனு கேட்டேன், புரியுதுங்களா. இதில் வந்து ஏன்னா நான் ஒரிஜினலாக இதான் சொல்கிறேன். என்னன்னாக்க நம்ம வியாபார ரீதியாக பணம் இவ்வளோ ஆகும்னு போடல. நான் வாங்குகிற செலவு பண்ண பணங்களையும் அதையும் பார்த்தா பெருசாக ப்ராஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக உண்மையிலே இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. அதை இல்லாமல் பண்ணால் கண்டிப்பாக 4 மடங்கு அதிகமாகும். எங்கள் இந்தியாவில் இந்த சாப்பாடு போட்டு இந்த இது மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதையே ஜப்பானில் பண்ணியிருந்தால் மினிமம் 4 மடங்கு ஆகும். 4 மடங்கு ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, 6 நாள் மொத்தம் 1ஆம் தேதி ஆரம்பித்த வேலை இன்னைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்த ஸ்டாஃபே எங்கள்கிட்ட 70 பேருக்குள்ளார தான், இன்க்ளூடிங் டிரைவர் எல்லாமே சேர்த்து. இதில் 8000-லேருந்து 10,000 பேருக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம் மொத்தம் அந்த 3 வேலையை, அந்த ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு. இது எப்படி சாத்தியமாகும்? இந்தியாவில் சாத்தியமாகாது. இங்கே அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஒன்றும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40 சீட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு 20-25 ஸ்டாஃப் இருப்பாங்க. தந்தூரின்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும். இங்கே அப்படி கிடையாது. ஒரே இதுக்கு மொத்தம் 50 சீட்டு இதுக்கு 3 பேர் தான்.
அப்போ சிஸ்டம், அந்த சிஸ்டம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து இவ்வளோ லேபரில் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா வேறு மாதிரி இதாகும். இவங்க வெல் ட்ரெயின்டு அந்த மாதிரி. இங்கே இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஸ்டாஃபிங் இருக்குங்களே, 3 ரெஸ்டாரண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயும் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கத்திய சிஸ்டம் எப்படி பண்ணணுங்கிறது இல்லை, இதை வச்சுட்டு ஊர்லேருந்து வந்தவங்கள ஹெல்ப்பாக வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாஃப் நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, மெயினான செஃப், அந்த செஃப்புங்களையும் கொண்டு வந்தோம். அப்போ இங்கே எவ்வளோ ஆர்கனைஸ்டாக நீங்கள் இருப்பீங்கிறதா எங்களுக்கு பெரிய வேறு லெவல். ஸோ இதெல்லாம் ஓகே சார். இப்போ மேம் கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம், உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க 2 பேரும்? மேம் வந்து அவங்களுடைய இதே ப்ரொஃபஷனே விட்டுட்டு வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு மாறிட்டாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் வந்து அங்கே போய் நீதே இது பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதா சொன்னாங்க. எப்படி அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இந்த கப்பலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து வேற ஒரு கண்ட்ரியில் வந்து, அதுவும் மொழி தெரியாது. இப்போ சிங்கப்பூர், மலேசியாலாம் கூட தமிழர்கள் நிறைய வாழ்கிற ஒரு பகுதி, இந்தியர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இங்கே நீங்கள் வர டைமில் மொழியே தெரியாது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இங்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் அடுத்த ஹைட்டுக்கு போக முடியும். அது என்ன ஒரு விஷயம் இருக்கணும் கப்பலுக்கு? அது அவங்களுடைய தியாகங்க. ஒரு சிம்பிள், ஒரே வார்த்தை, சிம்பிள். கொஞ்சம் கூட அவங்க எந்த இடத்துலையும் அந்த இது வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அவங்க குடும்பமும் அதே மாதிரி, அவங்க குடும்பம் அவங்களுடைய சப்போர்ட்டு. அவங்களே ஏதாவது மனம் தோண்டு போனால் கூட அவங்க சைட்லேருந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. யார் மனைவியோட சைட்லேருந்து குறிஞ்சி பண்ணுறது வந்து சும்மா சாதாரணமாக பண்ண மாட்டான் அப்படின்னு சில நேரத்தில் அவங்க தோண்டு, மனுஷன் இது தானே, சில நேரத்தில் அவங்களுக்கு இதுனா கூட அவங்க சப்போர்ட் இது பண்ணி அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து உழைக்கிறது மட்டும் தாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க தான். அந்த இது பண்ணுறது கண்ணு முன்னு தெரியாமல் ஓடிட்டுருப்பேன். எது போகுது என்ன ஏதுங்கிறது தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க அதை. அப்போ நான் இவங்ககிட்டே கேட்குறேன், சார் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு கப்பலாக இந்த மாதிரி விஷயங்கள் வேணும், சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னா எந்த ஹைட்ஸ் வேணால் ரீச் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுவீங்க? கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது தான், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தேகப்படுறது, அப்புறம் தேவையில்லாமல் கோவப்படுறது, நீயா நானாங்கிற ஈகோ, இது எல்லாமே இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்து இருந்தோம்னா கேன் சர்வைவ். நிச்சயமாக. அண்ட் தென் வி ஹேட் அ கிரேட் டைம் ஆல்சோ. இவ்வளோ நாளாக அவர் எங்கே இருந்தாருன்னு நான் ஆல்ரெடி கேட்டேன்ல, அது மாதிரி தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜப்பானில். இத்தனை பேர், அதுவும் முக்கியமாக இவ்வளோ செலிபிரிட்டிஸ்க்கு தெரிஞ்ச ஒரு ஆள், இவ்வளோ பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இங்கே இருக்கிறாங்க. எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் நாங்கள் அவ்வளோ அதை நீங்கள் வாங்க சொல்ல மாட்டோம், போஸ்ட் பண்ணிட்டு மாட்டோம், அதனால தெரியாம. ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடல், அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே அந்த டர்ன் ஆயிடுச்சு கொஞ்சம். இனிமே அப்படி அது தேவைப்படுதுங்க, சோஷியல் மீடியாங்கிறது நிச்சயமா தேவைப்படுது. இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் நான் நன்றி சொல்லுறது இது வந்து என்னுடைய குரு, நான் சொன்னேன் இல்லைங்களா, குரு துரை சுப்ரத்னம், எங்கள் மாமா அவங்க. அடுத்தது என்னுடைய பெற்றெடுத்து வளர்த்த அப்பா அம்மா தியாகராஜன், விமலா. அதே மாதிரி இப்போவும் எங்கள் மாமனார் மாமியார்னு சொல்ல மாட்டேன், அவங்களே அப்பா அம்மான்னு தான் சொல்லுவேன். ராஜமாணிக்கம் ஆசிரியர், ஜானகி அம்மா, இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வி ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் சென்னை, தமிழ்நாடுலாம் வந்தால் வாங்க, எல்லோரும் மறுபடியும் வந்துட்டு நேர்காணல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக நிச்சயமாக. அதே மாதிரி இந்த பிகைன்வுட்டோட இது, அதாவது நாங்கள் என்ன தான் உழைச்சி என்ன தான் இருந்தாலும் எங்களுடைய ஸ்டாஃபுடைய ஃபீலிங்கோ இல்லை அவங்களுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோ த்ரூ இந்த பிஹைண்ட் உள்ள மாதிரி தான் போகுது. அதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதித்தி ராவ் ஹைதரி நடித்திருக்கும் ஸ்ரீங்காரம் டிசம்பர் 13 மறுவெளியீடு. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.